Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 5.5ல third sum. At a water fountain, water attains a maximum height of 4 meter at a horizontal distance of 0.5 meter from its origin. ஸோ இதோட origin நம்ம 0,0ன்னு எடுக்கிறோம். இங்கேருந்து அந்த வாட்டர் ஃபவுண்டைன் இப்படி போய் கீழே வருது அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 4 மீட்டர் ஹைட்டுக்கு 0.5 மீட்டர் டிஸ்டன்ஸில் அது ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் என்ன, 0.5, 4. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த பேராபோலாவோட சென்டரும் கூட. இஃப் த பாத் ஆஃப் வாட்டர் இஸ் அ பேராபோலா, find the height of water at a horizontal distance of 0.75 meter from the point of origin. அதாவது இங்கேருந்து 0.75 மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பாயிண்டில் எந்த ஹைட்டில் தண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம 0.75, y1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த y1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது ஓப்பன் டவுன்வர்ட் பேரபோலா அப்படிங்கிறனால இதோட ஈக்குவேஷன் என்ன, x minus h the whole square equal to 4a y minus k. ஸோ இதோட சென்டர் வந்து நம்மளுக்கு 0,0 இல்லை அப்படிங்கிறனால h, k வரும். ஸோ இதோட சென்டர் என்ன, ஃபஸ்ட்டு 0.54, இதுதான் இதோட சென்டர். ஸோ h, k is equal to 0.5, 4. ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x minus 0.5 the whole square equal to minus 4a y minus 4. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த ஏவோட வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம வந்து 0,0 அப்படிங்கிற பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அட் 0,0 அப்போ எக்ஸும் 0 ஆகிடும், ஒய்யும் 0 ஆகிடும். நம்மளுக்கு என்ன இருக்கும், minus 0.5 the whole square equal to minus 4a, 0 minus 4 minus 4 இருக்கும். ஸோ இதுக்கு ஸ்கொயர் எடுத்தோன்னா நம்மளுக்கு 0.25 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4a இன்ட்டு 4ன்னு வரும். அப்போ 4a வேல்யூ என்ன, 0.25/4. ஸோ இதை தூக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், x minus 0.5 the whole square equal to minus 0.25/4 y minus 4. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியாத ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது இந்த பாயிண்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அட் 0.75, y1. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 0.75 minus 0.5 the whole square equal to minus 0.25/4, yக்கு பதிலாக y1 minus 4. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 0.25 the whole square வரும் ஈக்குவல் டு இது minus 0.25/4 y1 minus 4. ஸோ இதையும் நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன்னா என்ன ஆகும், இது 4/0.25ன்னு மாறும். இதை பிரித்து எழுந்தோன்னா 0.25 இன்ட்டு 0.25 அப்படின்னு வரும். ஸோ இந்த மைனஸையும் இங்கிட்டே கொண்டு வந்துட்டோன்னா இது மைனஸாக இருக்கும், y1 minus 4ன்னு வரும் மிச்சம் இருக்குது. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் நம்மளுக்கு -4 இன்ட்டு 0.25 தான் வரும். ஸோ மைனஸ் அப்படியே எழுதிட்டு 4 இன்ட்டு 0.25 வேல்யூ 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு y1 minus 4. அப்போ y1 வேல்யூ என்ன, இந்த 4 இந்த சைடு வந்துடும். அப்போ 4 minus 1 y1 equal to 3. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, height of water at a horizontal distance of 0.75 meter from the point of origin. ஸோ இதை தான் நம்ம 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர்.